முதல் வாசகம். ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை திருவசனம் 22 மற்றும் அதிகாரம் 8 இறை திருவசனம் 1. ஞானம் ஆற்றல் கொண்டது, அவ்வாற்றல் அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பலவகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டமுள்ளது, தெளிவுமிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது, ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனித நேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவிச் செல்வது. ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது. அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஊடுருவிச் செல்கிறது. ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர், கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல். ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாது, அனைத்தையும் புதுப்பிக்கிறது, தலைமுறை தோறும் தூய ஆன்மக்களில் நுழைகிறது, அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறை வாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது. ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஞானம் கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்தினும் சிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது. இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது, ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது. ஞானம் 1 கோடி முதல் மறுகோடி வரை ஆற்றலோடு செல்கிறது, எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119 பல்லவி. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகை போலது நிலைத்துள்ளது, தலைமுறை தலைமுறையாய் உள்ளது உமது வாக்கு. பிறலாமை நீர் போலகை உறுதியாயிருக்கச் செய்தீர், அது நிலை பெற்றுள்ளது, நிலை பெற்றுள்ளது. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஒழுங்குமுறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன, ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும், விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக, நீதி நெறிகள் எனக்கு துணை புரிவனவாக. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. நற்செய்தி வாசகம்.
இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை திருவசனங்கள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.